வெல்கம் டு பென்ட்ரெஸ்ட் டுடே. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பைலேஷன் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். பொதுத்தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதை நம்ம 7 அழகாக பிரித்து அதுக்குள்ளே இருக்க சப் டாபிக்ஸையும் நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதற்கு பாருங்கள், அது எல்லாமே சப் டாபிக்ஸ் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். இலக்கணம், சொல்லகராதி எல்லாமே அப்படி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமினேஷன் வரைக்கும் நான் கவர் பண்ணிட்டேன். நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத வேர் டு ஸ்டடி யூஸ் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள். ஃபுல்லாக அட்டை படிக்க தேவையில்லை. இனிமேட்டு என்ன சிலபஸில் இருக்கோ அதை மட்டும் பாருங்கள். நடந்து முடிஞ்ச குரூப் 4 பார்த்து பயந்துடாதீங்க. அப்படி தான் கொஸ்டின் இருக்கும். இப்போ அவங்க டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு மூவ் ஆகிறாங்க. முன்னாடிலாம் குரூப் 2 and 2A நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக தாங்க இருக்கும். அவுட் ஆஃப் 200 கொஸ்டின். அதை பொதுத்தமிழ், மேக்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். அதனால் அதில் போய்டும், அதை விட்டுருங்க. நீங்கள் உங்களோட குறி ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, சரிங்களா? அதை யூஸ் பண்ணி நீங்கள் எலிமினேஷன் மெத்தட், ஸ்மார்ட் கெஸ்ஸிங் மூலிமா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும், சரிங்களா? இனிமேட்டு படித்ததே தான் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. படித்ததுலேருந்து கற்றுக்கிட்டு அதிலேருந்து எழுதி மார்க் ஸ்கோர் பண்ண பாருங்கள். இதை தவிர்த்து நம்மக்கிட்ட ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதுவும் டாபிக் வைஸ் நான் பிரிச்சிட்டேன், சரிங்களா? அதே மாதிரி மென்டல் எபிலிட்டி டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ் செப்டம்பர் டு ஜூலை வரைக்கும் நம்ம பிரிச்சிருக்கோம், சரிங்களா? நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். இதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் நமக்கு மெட்டீரியல் இருக்குது. யார் இன்ட்ரெஸ்டோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.